என்பது என்னுடைய ஆதிக்கத்திலே மிக கூடுதலாக அதனுடைய ஆதிக்கம் என்பதை விட அவர்களுடைய அந்த ஆரம்பத்திலே அவர்கள் அதை மிக வியாபகமாக ஐரோப்பிய நாடுகள் எங்குமே பரவியிருந்தார்கள். அது ஒரு விடுதலை அமைப்பினுடைய அங்கம் என்கின்ற ஒரு சிறப்பு பார்வையோடு அதனுடைய வியாபகமும் அந்த வலவு, அதற்கு இருந்த பண வலு, அதற்கு இருந்த அந்தஸ்து வலு, அதன் மீது இருந்த ஈர்ப்பிலே பல தமிழர்கள் ஆர்வம் கொண்டிருந்த காரணம் ஆகியனவற்றால் ஒரு ஆரோக்கியமான பாடசாலைகள் ஐரோப்பிய நாடுகளில் எழும்புவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. ஆக இப்பொழுதும் இங்கே இன்னும் ஒரு நிகழ்வை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஐரோப்பிய இந்த லண்டன் மாநகரிலே, பிரித்தானிய நாட்டிலே மொத்தம் இது 1990 லேபர் அரசாங்கம் இருந்த காலத்திலே முதலாக ஒரு பிற பாசைகளுக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு கல்வி திட்டத்திலே பிற பாசைகளாக பல சேர்க்கப்பட்டன. அந்த சேர்க்கப்பட்ட பாடங்களிலே தமிழ் ஒன்று அல்ல. மூங்கில் போல் வாழ்க்கையில் வளர்ந்துதான் பாருங்களேன், ஆர்ப்பரிக்கும் புல்லாங்குழல் நீங்கள்தான் என வாழ்த்தி வரவேற்கின்றேன். குனிதா விண்வெளியில் இருந்து தரைக்கு வந்தார் என்றது மகிழ்ச்சியான செய்தி. இன்று ராஜ் மாதவன் எமது தியான தளத்தில் இறங்கியுள்ளார் என்ற மகிழ்வை பகிர வந்துள்ளேன். இவர் பரிந்துரையை புறப்படமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்டவர். வான்கூவர் அழகிய தீவு என்று சொல்வதில் பெருமை கொண்டவர். இவர் விவசாய விஞ்ஞான பட்டதாரியாக பிரித்தானியா கேம்பஸில் இருந்து வெளியேறினார். ரிசர்ச் ஆபீசராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்தவர். சீனியர் மேனேஜ்மெண்டில் கனடா முனிசிபல் பாலிசி டெவலப்மெண்டில் கடமையாற்றினார். ஆன்மீகத்தில் குறுகிய காலத்தில் முன்னேற்றம் அடைந்து எம்மை பயிற்சிப்படுத்தும் தகமை வாய்ந்தவர். இவர் எமக்கு கிடைத்த அரும் பெரும் பொக்கிஷம். பெரிய கரகோஷத்துடன் இவரை வரவேற்கின்றோம் என்று. ராஜ் மாதவன், இப்போது இந்த தளம் உங்களுடையது. மிக்க நன்றி தாமா அம்மா. மிக அருமையான இன்ட்ரடக்ஷன் என்னை பற்றி. அதை கேட்டு மிகவும் பெருமை அடைகிறேன். தியான நிகழ்வு ஒன்றை நெறிப்படுத்துவதில் இது எனது கன்னி முயற்சி. இத்தியான நிகழ்வில் கலந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நிகழ்வை நெறிப்படுத்தும் எனக்காகவும் நல்ல ஆசி வேண்டி எல்லாம் வல்ல தெய்வங்களையும் PSSM ஸ்தாபகரான பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களையும் வணங்கி நிகழ்வை ஆரம்பிப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புதன்கிழமை பங்குனி மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும்
இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கிறோம். இவ்வாறு ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தியான நிகழ்வுக்கு PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர் அரசனையுடன் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இன்றைய தியான நிகழ்வை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் வழி நடத்துவார். அதற்கு பிறகு பிரபஞ்ச நன்றி உரையை நான் வழங்கி வைப்பேன். அதற்கடுத்த சிறப்பு நிகழ்வாக இன்றைய பேச்சாளராக சட்டன் தமிழ் ஸ்கூலைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் ஹெட் ஆஃப் த ஸ்கூல் பாவை ஜெயபாலன் மாஸ்டர் கலந்து கொள்கிறார். அவருடைய உரை தலைப்பு புலம்பெயர் நாடுகளில் தமிழ் நிலை பெறுமா என்பது. இதன் பின்னர் கேள்வி பதிலும் கலந்துரையாடலும் இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சி நிரல்கள் யாவும் 9 மணிக்கு நிறைவடையும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை நாடு நிற்கிறோம். முதல் நிகழ்வாக தியானத்தை வழிநடத்துமாறு டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரை அன்புடன் அழைக்கிறேன். ஓவர் டு யூ டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். நன்றி மாதவன் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். அதாவது எண்ண அலைகள் தணிந்த மன அமைதி தரும் நிலை இது. தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் தப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை ராஜ் மாதவன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. மிக அருமையாக இன்றைய கூட்டு தியானத்தை வழிநடத்திய டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கு நாம் எல்லோரும் நன்றியையும் ஆசையையும் கூறிக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக பிரபஞ்ச நன்றி உரை, அதை நானே செய்வேன். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம்
ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தை ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, PMC ஆகிய அமைப்பினருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய அருந்ததி மாஸ்டருக்கும், இசையை வழங்கிய தாரா மாஸ்டருக்கும் மற்றும் ஒலிப்பதிவை வழங்கிய பவானி மாஸ்டருக்கும், அற்புதமான தியானத்தை வழிநடத்திய டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியான தளத்தை 3 நேரமும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீகாந்த ராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு நேர பிரதேசங்களில் இருந்து இணையதளம் மூலம் இந்த தியான நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் கைகூப்பி வரவேற்று நன்றி கூறிக்கொண்டு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழி செய்வோம். அடுத்த நிகழ்ச்சியாக இன்றைய சிறப்பு பேச்சு நடைபெறும். இன்றைய சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்தும்படி ஸ்ரீகாந்த மாஸ்டரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓவர் டு யூ ஸ்ரீகாந்த மாஸ்டர். நன்றி ராஜ் மாதவன் மாஸ்டர், மிகவும் நன்றி. நான் இன்றைய சிறப்பு பேச்சாளர் பாவை ஜெயபாலனை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் சட்டன் தமிழ் பாடசாலை இணைப்பாளர், ஸ்தாபகர். அது மாத்திரமல்ல, இந்த தமிழ் பாடசாலையில் 156 பேர் தமிழ் மட்டும் படிக்கிறார்கள். கலைப்பாடம் மட்டும் பயில்வோர் 58 பேர். மற்றும் தமிழ் ஆசிரியர் தொகை 17 பேர். ஸோ இதில் சிறப்பாக இவர் இந்த பாடசாலையை நடத்தி வருகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் ஒரு கவிஞர், எழுத்தாளர், வானொலி தொலைக்காட்சி அறிவிப்பாளர் மற்றும் கட்டுரைகள் எல்லாம் ஒரு பேப்பர், புதினம் போன்ற பல பேப்பர் புதின பத்திரிகைகள் எல்லாம் வெளியிருக்கின்றார். மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பாமுகம் தொலைக்காட்சி மற்றும் முதல் தொடங்கிய ரேடியோ சன்ரைஸ் ரேடியோவிலேயும் இவர் ஒரு தொகுப்பாளராக இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய பங்களிப்பு எங்களுடைய தியானத்துக்கு பல ஸ்டூடெண்ட்ஸுகளையும் எங்களுடைய வியாழக்கிழமை நடக்கும் கதம்ப நிகழ்ச்சியில் அரும்பாடுபட்டு அவர்களை கூட்டி வந்து எங்களுடைய கதம்ப நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றார்கள். நான் மிகவும் நேரம் எடுக்காமல் இவருடைய பேச்சுக்கு செல்வோம். அதாவது இன்றைய பேச்சாக புலம்பெயர் நாடுகளில் தமிழ் நிலை பெறுமா என்ற ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். பாவை ஜெயபாலன் ஐயா, இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது, நீங்க பேச தொடங்கலாம். நன்றி. அன்மியூட் பண்ணுங்க, பேந்து பேசலாம். மைக் மாதிரி இருக்கிறதா மத்திங்க கிளிக் பண்ணுங்க. அன்புக்கும் மதிப்பிற்குரிய அவையின் முன்னிலையாளர் அவர்களே, அருமையான இந்த தியான நிகழ்ச்சிகள் ஆண்டு கணக்காக தொடர்ந்து ஆர்வத்துடன் ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பர் ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்களே,
அவருடைய பாரியார் அருந்ததி அவர்களே, பார்வையாளர்களாகவும் பங்காளர்களாகவும் இருக்கின்ற அனைத்து ஆர்வலர்களுமே அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் தரப்பட்ட தலைப்புக்குள் நுழைகின்றேன். தமிழ் மெல்ல தமிழ் இனி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்ற ஒரு கவி வரியும், தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் என்ற இன்னொரு வேணவாவை குறிக்கின்ற கவி வரியும், இவ்வாறாக பண்டைய புலவர்களாலேயே பல வகை பார்வைகளில் இந்த தமிழனுடைய எதிர்காலம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. பல காரணங்களாலே இங்கே தமிழ் பேசுகின்ற 5000 ஆண்டுகளுக்கு மேலாக தொன்மையும் பழமையும் வாய்ந்து தோன்றிய ஒரு மொழியாக பெருமைப்படுகின்ற எங்களுடைய தமிழ் அழகிய அருமையான இசை தகும்பிய அர்த்த புஷ்டியான வார்த்தைகளை அங்கே தனக்குள் வார்த்து கொண்டார், உள்வாங்கிக் கொண்டார். ஒவ்வொரு சொல்லிலுமே அந்த அதற்குரிய அர்த்தம் அப்படியே அமைகின்ற வகையிலே ஒரு அற்புதமான மொழியாக எங்கள் தமிழ் மொழி ஆக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொன்னால் மொழி என்கின்றது, தமிழ் மொழி என்கின்ற போது அது மொழிதல், ஒரு பாஷை என்பது ஒரு புறம் இருக்க, மொழிதல் உள்ளத்து உணர்வுகளை இன்னொருவருக்கு மொழிதல் ஆக, அந்த மொழிதல் என்கின்ற சொல்லில் இருந்து அந்த தமிழ் மொழி என்பதும் அதற்கு மொழிதல் என்பதற்கான ஒரு குறிப்பும் அங்கே சொல்லப்படுகிறது போதே அந்த வார்த்தைகளை உருவாக்கியவர்களுடைய வல்லன்மையும் இந்த சொல்லினிய வகையிலே இதனை அவர்கள் சேர்ப்பித்த வகையிலும் நாங்கள் பெருமைப்படலாம். நவீன உலகத்திலே பாஷைகள் பல்வேறு வகையான பரிமாணங்களோடு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சில நினைவுகளை பகிர்வதன் மூலம் இந்த தமிழ் மொழியினுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். புலம்பெயர் நாட்டிலே இருக்கின்ற எங்கள் எல்லோருமாக இதனை இதயத்தில் நிறுத்தி சிந்திப்போம். இங்கே புலம்பெயர் நாடுகளில் தமிழ் மொழி தாய்மொழியாக எங்கள் தாயக நாடுகளிலே இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள், இன்னும் சில நாடுகளிலும் கூட மொரிஷியஸிலும் ஒரு காலத்திலே இருந்ததாக பேசப்படுகின்றது. போர்க்காலமாக புலம்பெயர்ந்த தன்மைகள் வந்த போதும் பொருளாதார உயர்வுக்கு இந்த புலம்பெயர்வு வழிவகுக்கும் என்கின்ற எண்ணம் தமிழர்களுடைய இதயத்தில் ஏற்பட்ட பிறகு பலருடைய வருகைகள் புலம்பெயர் நாடுகளுக்கு அமைந்தது. ஆக புலம்பெயர் நாடுகளிலே லட்சோப லட்சமாக குவிந்த தமிழர்களாலே அது புலம்பெயர் நாட்டு தமிழாக அங்கே பேசப்படுகின்றது, தொடரப்படுகின்றது. ஆனால் அதனுடைய அடுத்த சந்ததியை நோக்கிய இலக்கிலே அருந்தமிழ் அழிக்கிறதா அல்லது அதீத வளர்ச்சியை காணுகின்றதா என்பதுதான் இன்று எங்களுடைய அச்சமாகவும் கேள்வியாகவும் இருக்கின்றது. இங்கே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். மொரிஷியஸ் நாட்டை எடுத்துக்கொள்வோம். 1914ஆம் ஆண்டு அந்த அந்த பாண்டிச்சேரி என்கின்ற பிரதேசத்திலிருந்து, அப்பொழுது பாண்டிச்சேரி பிரெஞ்சு காலனியாக இருந்தது. அதே வேளையிலே மொரிஷியஸ் நாடும் பிரெஞ்சு காலனியாக இருந்தது. முதலாக சுப்பையா என்கின்ற அன்பர் பஞ்சம் பிழைப்பதற்காக, தன்னுடைய வருவாய் திட்டத்துக்காக வேலைகள் வருவாய்கள் குறைவாக இருந்த காரணத்தினாலே அவர் புலம்பெயர்கின்றார், தனியொருவராக புலம்பெயர்கின்றார் மொரிஷியஸுக்கு. ஆனால் அங்கே அவர் கண்ட வளம், அவர் தன்னுடைய உற்றவர்களை, சுற்றத்தவர்களை, ஊரவர்களை அவ்வாறாக ஒரு பலம் பொருந்திய வகையிலே அந்த பயனாளர்களாக, அந்த பயனை நுகர்பவர்களாக ஆர்வத்தோடு பாண்டிச்சேரி தமிழர்கள் மொரிஷியஸை அடைந்தார்கள். அவர்கள் அந்த மொரிஷியஸிலே தமிழர்களாகவே வாழ்ந்து தமிழ் மொழி சார்ந்த மதங்களையே பின்பற்றி
பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள், 90% சைவ இந்து சமயத்தை ஆளுநர்களாகவே இருக்கின்றார்கள். இன்றும் கூட அவர்களுடைய பெயர்களிலே சுத்த தமிழ் தாண்டவமாடும். இலங்கை தமிழர்கள் இப்பொழுது நாங்கள் முன்னாளிலே எங்களுடைய ஆசைக்குரிய பிரியத்துக்குரிய பிராணிகளுக்கு வைக்கின்ற பெயரைத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்ப வைக்கின்றவர்களாகிவிட்டோம். ஆனால் அங்கே இன்றும் கூட ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கின்ற என்னுடைய சட்டத்தரணி அரசன் என்ற பேர், அதே போல பல இந்த பக்கத்தில் இருக்கின்ற வைத்தியசாலை சென்ட் ஹெலியஸிலே பணியாளர்களாக இருக்கின்ற பல தாதினர்கள், சிதம்பரப்பிள்ளை என்பவர், இன்னும் தூய தமிழ் பேர் சின்ன பிள்ளை என்று ஒரு பெண்மணியினுடைய பெயர். ஆக தூய தமிழ் பெயர்கள் ராமலிங்கம், தாமோதரம், இவ்வாறாக எல்லாம் பேர்கள் உள்ளவர்களை இப்போ பார்க்கின்றோம். ஆனால் அவர்களாலே தமிழ் மொழி பேச தெரியாது. பெயரை தங்களுடைய பிறப்பு உரிமையாக கொண்டு தூய தமிழிலே வைக்கின்ற அவர்கள் தன் தாய்வழி வந்த மதத்தை இன்றும் தாங்கி இருக்கின்றவர்கள். புலம்பெயர் நாட்டுகளினுடைய ஆலயங்களிலே கூட தைப்பூசத்தில் அன்று அவர்கள் அந்த நெருப்பு தீமிதிப்பு என்பதிலே மிகச் சிறப்பாக ஈடுபடுகின்ற காட்சியை பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த வகையிலே தங்களுடைய அடையாளங்களை பேண வேண்டும் என்ற எண்ணவர் அந்த மொரிஷியஸ் மக்கள் இன்று அங்கே தமிழை தெரியாத, தமிழை என்ற பாஷையை தெரியாதவர்களாக வளர்ந்து விட்டார்கள். இங்கே இந்த நிலை கண்டு ஏங்கிய முன்னாள் கல்வி அமைச்சர், மொரிஷியஸ் கல்வி அமைச்சர், அவரும் கூட ஒரு பிஜி நாட்டுக்கு, எங்களுடைய சிங்கப்பூரை சேர்ந்த நாட்டுக்கு, மலேசியாவுக்கு போவதற்கு அவர் கரும்பு தோட்ட தொழிலாளியாக தந்தை போனவர் சுப்பையா என்பவர். ஆக அவர் அங்கிருந்து படிப்பு காரணமாக மகனை இங்கே அனுப்பி அவர் தமிழ்நாட்டிலே ஒரு பேராசிரியராக வெளியிருந்தார். அதே போல பின்னர் அவருடைய வாழ்வும் வளர்வும் மொரிஷியஸிலே அமைந்தது. அவருடைய ஆசையாக மிளிர்ந்தது தமிழை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை. அவர் கல்வி அமைச்சராக தெரிவியான போது ஆறுமுகம் பரசுராமன் என்ற அவர் மிக ஆர்வமாக அதில் ஈடுபட்டார். ஆயினும் அவரால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. அவருடைய முயற்சிகள் எல்லாம் அவருடைய மந்திரி பதவி காலத்தோடு முடங்கிவிட்டது. இது ஒரு உதாரணம். இங்கே இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி எவ்வாறு புலம்பெயர் நாடுகளிலே விழுந்தது என்பதை லண்டனிலே அமைந்த வரலாறுகளோடு, தமிழும் லண்டனுமாக அமைந்த வரலாறுகளோடு எண்ணி பார்ப்பது பொருத்தமானது. இதனை அழகாக அண்மையில் மறைந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் பிபிசியிலே ஒரு குறிப்புகளாக ஒரு நிகழ்ச்சியின் போது தெரிவித்திருந்தார். இங்கே அந்த தமிழ் மொழியினுடைய ஆரம்பத்தை தமிழ்ச்சங்கம் உருவாக்கியது. அந்த தமிழ்ச்சங்கம் இந்திய மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்ட ஒரு தமிழ்ச்சங்கமாக வெளியிருந்திருக்கின்றது. அந்த லண்டன் தமிழ்ச்சங்கம் 1960 தனக்கென்ற கட்டடம் இல்லாத காரணத்தினால் இந்தியன் கிளப் என்கின்ற ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து அங்கு கூட்டங்களை, கவியரங்குகளை, கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருந்தது. 84 அப்போது முதல் அமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதற்கு முன்னதாக ராஜகோபாலாச்சாரியார் சென்னை கவர்னராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர் ஆகிய இருவருக்கும் கூட அந்த இந்திய கிளப்பில் இயங்கிய தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது அந்த அளவுக்கு அது ஒரு கவர்ச்சிகரமான வகையாக அங்கே இயங்கியது. இதனுடைய தொடர்பாக 72 இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு மாற்றமும், சிங்களம் மற்றும் சட்டம் என்பது 56 தொடங்கி அதனுடைய வலு 72 அரசியலமைப்பின் மூலம் உருவூட்டப்பட்ட காரணத்தினாலும், தரப்படுத்தல் போன்ற தன்மைகளாலும் கல்வியாளர்கள் பலர் தமிழர்கள் இங்கே லண்டனுக்கு புலம்பெயர்வதற்கு காரணமாக அது அமைந்தது. அந்த புலம்பெயர்வு 65 இருந்து ஆரம்பித்ததாக குறிப்பிட்ட சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. 1980 சைவ சித்தாந்த கழகம் என்பதை டாக்டர் நவரத்னம் தொடக்கம் பலர் சேர்ந்து உருவாக்கியிருந்தார்கள்.
அதனுடைய சேவையும் தமிழையும் அதனோடு சேர்ந்த சைவத்தையும் வளர்ப்பதாக அவருடைய நோக்கம் அமைந்தது. வருடாந்தம் அவர்களும் பல விழாக்களை தமிழ் மொழி சார்ந்த வைபவங்களை வைப்பவர்களாக வந்தார்கள். 1980 பிபிசி ஆரம்பம் கண்டது. அந்த பிபிசி தமிழ் ஒளிபரப்பு ஆரம்பம் கண்டாலும் அது ஆரம்பத்திலே தமிழ் இங்கு ஒலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து அது சில காரணங்களாலே அதனுடைய உரிமம் மறக்கப்பட்ட காரணத்தினாலே இங்கிருந்து தாயக தமிழ் பேசுகின்ற நாடுகள் எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பிபிசியினுடைய தன்மைகள் அங்கே வளர்ந்தது. இதே காலத்திலே பிரைட்டன் தமிழ் சங்கம் என்பதும் அந்த சேவையிலே ஈடுபட்ட ஒன்று என்று கூறலாம். அமரர்கள் சங்கரமூர்த்தி, சிவபாத சுந்தரம், சுந்தரலிங்கம், ஆனந்தி சிவபிரகாசம் ஆகிய இவர்கள் அனைவரும் அந்த பிபிசியினுடைய பங்காளர்களாக, சூரிய பிரகாசம் ஆகிய அனைவரும் அந்த பிபிசியினுடைய வளர்ச்சியிலே மிக அந்த ஆரம்ப காலத்திலே அதனை மிக வேகமாக வளர்ப்பதற்கான வல்லமையை காட்டியிருந்தார்கள். அதன் மூலம் அது சார்ந்த பல நிகழ்ச்சிகளை அந்த நிகழ்ச்சிகளுக்கு இங்கு இருந்த தமிழர்களை பயன்படுத்தியதன் மூலமும் அங்கே ஒரு மறைமுகமான தமிழ் வளர்ச்சிக்கு அந்த ஒளி ஊடகம் உதவி செய்ததாக கூறிக்கொள்ளலாம். துரதிருஷ்டவசமாக அதனுடைய முழு பயனையும் லண்டன் பெற முடியவில்லை. ஆனால் 1986 டாக்டர் நித்யானந்தன் அவர்களுடைய அவருடைய முயற்சியின் காரணமாக சன்ரைஸ் என்கின்ற இந்திய வானொலியிலே 1 மணி நேரம் தமிழ் ஒலிபரப்பாக சன்ரைஸ் தமிழ் ஒலிபரப்பு உருவாக்கப்பட்டது. அது ஒரு சிறப்பான 4 நாள் நிகழ்வாக 1 மணி நேர நிகழ்வாக போராட்ட கால செய்திகளை கொண்டுவதாக வந்தது. இவ்வாறாக ஊடகங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டு வந்த காலத்திலே எழுத்து ரூபமான பத்திரிகைகளாக இலங்கையை சேர்ந்த சதானந்தம் என்கின்ற ஒரு பெரியாருடைய முயற்சியாலே ஒரு ரோனியோ இயந்திரத்தின் மூலம் கையெழுத்து பிரதியாக வெளியிடப்பட்ட லண்டன் முரசு பத்திரிகை 1970 உதயமாயிற்று. அந்த பத்திரிகையினுடைய தன்மையும் அது கொடுத்த ஆர்வமும் அதிலே பலரும் குறிப்பாக தமிழ் சார்ந்த விடயங்களை தமிழுடைய உயர்வுக்கும் தமிழுடைய வளர்வுக்கும் இங்கு என்ன செய்யலாம் என்கின்ற கட்டுரைகளை குறிப்புகளாக எழுதுகின்ற வகையிலும் அது ஒரு ஊக்கத்தை புலம்பெயர் நாடுகளிலே குறிப்பாக லண்டனிலே உருவாக்க வேண்டும், உயரச் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. இங்கே இதற்கு பிறகாக எடுக்கப்பட்ட முயற்சிகள் மிகவும் முக்கியமானது. இங்கே 12 மூலம் 12 பல மொழிகள் கற்பதற்கான வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கூகுள் நிறுவனம் எங்குமே அதன் ஊடாக பலரும் மொழியை பயின்று கொண்டிருக்கின்றார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த 12 ஆப்களிலும் தமிழ் மொழி இடம்பெறவில்லை. ஏன் இடம்பெறவில்லை என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற போது இங்கே மொழி கூட, மொழி கற்பித்தல் கூட, கல்வி கற்பித்தல் கூட ஒரு வணிக நோக்கம் கொண்டதாக மாறிவிட்டது. இவன் தமிழ்நாட்டிலே கூட இந்த தன்மை தான் நிலவுகின்றது. அரசு பாடசாலைகள் நடந்தாலும் தமிழ் கோஷங்கள் அங்கே அரசியல் கட்சிகளால் உத்தேசிக்கப்பட்டாலும் அந்த தமிழனுடைய எதிர்காலத்தை எவ்வாறு அதை நவீனப்படுத்தலாம் என்பதிலே அவர்களுடைய அக்கறை போததாகத்தான் இருக்கின்றது. ஒரு எம்ஏ தமிழ் கற்பித்தலுக்கு ஏற்ப உருவாக்குவதற்கான முயற்சிகளையோ உருவாக்குவதற்கான முயற்சிகளையோ இவ்வாறான தாராளமான பண வல்லமை கொண்ட தொழில்நுட்ப வல்லமையாளர்களை கொண்ட ஐடி இன்ஜினியர்ஸை லட்சக்கணக்காக கொண்ட தமிழ் குடும்பங்களாலேயே ஏற்படுத்த முடியவில்லை, அந்த எண்ணம் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு. ஆக இந்த இவ்வாறாக இன்னும் தமிழ்நாட்டு சஞ்சிகைகள் அனைத்துமே லண்டனிலே சில கடைகளிலே, அப்பொழுது சவுத் விம்பிள்டனிலே முதலாக ஒரு கடை உதயமானதாக, தமிழ் கடை உதயமானதாக சொல்றார்கள். அதற்கு முன்னதாகவும் வட இந்திய கடைகள் இருந்தாலும் தமிழ் மொழி சார்ந்த கடைகளை உருவாக்குகின்ற தேவையை இலங்கை தமிழர்கள் இங்கு வந்த போது மிக பரவலாக கொண்டது.
அந்த சித்திர தொடர்கள் முதல் சஞ்சிகைகள் வரை பல ரசனைகளை கொண்டவர்களும் அதனை வாசித்து பயன்படுகின்ற வகையிலே தமிழ் மொழி தானாக ஒரு அழியாத நிலைப்பாட்டை இங்கே கொள்வதற்கு அதுவும் உறுதுணையாக இருந்தது என்று கூறலாம். இங்கே அடுத்து நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் தமிழ் பள்ளியினுடைய பங்களிப்பு இங்கே எப்படி இருந்தது என்பது. இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தினுடைய பள்ளிக்கூட தேவைகள் முதலாக 1965 உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அந்த 65ஆம் ஆண்டு இதனை ஆரம்பிப்பதற்கு கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு அன்பர் முதலாக ஈஸ்டாமிலே அந்த பாடசாலை ஒன்றை உருவாக்கியதாகவும் அதனுடைய நீட்சியாக அது வள்ளுவர் தமிழ் பாடசாலை என்று ஆரம்பமாகி அது இன்று வரை நின்று நிலை பெறுகின்ற ஒரு பாடசாலையாகவும் 83ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழர்களுடைய வருகை அதிகரித்தாலும் 1986 அவர்களுடைய அந்த தமிழ் பாடசாலைகளுடைய வியாபகம் அங்கே கூடுதலாக வெளிப்பட்டதாக கொள்ளலாம். இங்கே இந்த வியாபகத்துக்கு இடையிலே அதற்கான 1974 நடந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கூட அதற்கு ஒரு உந்துதலை தந்தது. குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து அங்கே நாட்டில் இருந்து தமிழ் ஆராய்ச்சி மையத்துக்கு மாநாட்டுக்கு போன சிங்கம் என்கின்ற பெரியார், இவர் எங்களுடைய ஒரு பிரபலமான ஒருவருடைய சகோதரர். ஆக அவர் அங்கே இலங்கை அரசாங்கத்தாலே தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார். ஆனாலும் அவர் எவ்வாறு தமிழ் மொழியை அங்கே நவீனமயப்படுத்தி அதை வெளிப்படுத்தலாம் என்பதை தடுக்கப்பட்ட நிலையிலும் கூட தான் தன்னுடைய தயாரிப்புகளை பரப்புகின்ற விதத்திலே பலரும் ஒத்துழைத்த வகையிலே அவர் அதனை முதலாக நவீனமயப்படுத்தப்படுகின்ற நவீனமயப்படுத்துவதற்கான தேவைகளை உத்திகளை அவர் உதாரணமாக காட்டி சென்றார் என்று கூறலாம். இங்கே அதன் பிறகாக 86ஆம் ஆண்டிலே இருந்து அந்த காலத்திலே மிக சபாபதி பிள்ளை ஐயா அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது. அவர் ஆலய பணியோடு மட்டுமல்ல, ஆலயத்தை முதலாக கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டவராகவும் அதற்கான காரியங்களை எடுத்துச் செய்தவர்களாகவும் சைவத்திலே கண்ட ஈடுபாடு காரணமாக அப்பொழுது குருக்கள் என்று ஒருவர் இல்லாத நிலையில், பூணூல் பூசகர் என்ற ஒருவர் இல்லாத நிலையிலேயும் கூட தானே சமக்கிரியைகளிலுமோ அல்லது தானே விம்பிள்டன்ல ஆட்சியிலும் ஒரு ஆலயத்தை அமைத்து அதிலே அந்த மதத்தையும் அவர்கள் தேவார பண்ணோடு தமிழ் பண்ணோடு தான் அங்கே செய்தார்கள். ஆக அந்த வகையிலே அவர்களுடைய பணியும் சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து இந்த 86 தொடக்கமான தமிழ் பள்ளிகள் பல, தெற்கிழந்த தமிழ் பள்ளி, வடகிழந்த தமிழ் பள்ளி, லண்டன் டாக்டர் நித்யானந்தனுடைய தமிழ் நிலையம், லண்டன் தமிழ் நிலையம், இவ்வாறாக பலதும் பத்துமாக பல தமிழ் பள்ளிகள் உருவாகி கிட்டத்தட்ட இப்பொழுது 4 நாடுகளுமே, வேல்ஸில் கூட 3 தமிழ் பள்ளிகள் இயங்குகின்றன. ஆக 4 எங்களுடைய ஐக்கிய ராஜ்யத்தில் அமைந்த 4 குறுநிலங்களிலுமே, வேல்ஸ், வட அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து ஆகிய 4 பிரதேசங்களிலுமே 300க்கும் அண்மையான பாடசாலைகள் இயங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த பாடசாலைகளுக்கான பரீட்சைகளை அவ்வப்போது வைப்பதற்கு பதியப்பட்ட அல்லது பதியப்படாத பரீட்சைகளாகவும் கிட்டத்தட்ட 6 இயங்குகின்றது. 83ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கே உருவாக்கப்பட்ட சகல கல்வி நிலையங்களும் ஒரு தமிழ் மேம்பாட்டு பேரவை என்பது என்னுடைய ஆதிக்கத்திலே மிக கூடுதலாக, அதனுடைய ஆதிக்கம் என்பதை விட அவர்களுடைய அந்த ஆரம்பிப்பிலே அவர்கள் அதை மிக வியாபகமாக ஐரோப்பிய நாடுகள் எங்குமே பரவியிருந்தார்கள். அது ஒரு விடுதலை அமைப்பினுடைய அங்கம் என்கின்ற ஒரு சிறப்பு பார்வையோடு அதனுடைய வியாபகமும் அந்த வலுவும், அதற்கு இந்த பண வலு, அதற்கு இருந்த அந்தஸ்து வலு, அதன் மீது இருந்த ஈர்ப்பிலே பல தமிழர்கள் ஆர்வம் கொண்டிருந்த காரணம் ஆகியவற்றால் ஒரு ஆரோக்கியமான பாடசாலைகள் ஐரோப்பிய நாடுகளில் எழும்புவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. ஆக இப்பொழுதும் இங்கே இன்னும் ஒரு நிகழ்வை முக்கியமாக குறிப்பிட வேண்டும்.
ஐரோப்பிய இந்த லண்டன் மாநகரிலே பிரித்தானிய நாட்டிலே மொத்தம் இது 1990 லேபர் அரசாங்கம் இருந்த காலத்திலே முதலாக ஒரு பிற பாசைகளுக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு கல்வி திட்டத்திலே பிற பாசைகளாக பல சேர்க்கப்பட்டன. அந்த சேர்க்கப்பட்ட பாடங்களிலே தமிழ் ஒன்று அல்ல. சேர்க்கப்பட்ட பாடசாலைகளுக்கு உள்ளடங்குகின்ற ஒன்றாக அதனை மாற்றுவதற்கு, அதனை உட்படுத்துவதற்கு அந்த நேஷனல் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே நஃபீல்ட் என்கின்ற ஒரு லாப நோக்கற்ற அமைப்போடு இணைந்து முக்கியமான மூவர் அதில் முன்னின்று அந்த பாடத்திட்டத்தை சிலபஸ் அவர்கள் எழுதி சமர்ப்பித்து, பிரித்தானிய கல்வி திணைக்களத்தில் எழுதி சமர்ப்பித்து, கல்வி அமைச்சு எழுதி சமர்ப்பித்து அங்கீகாரம் பெறுவதிலே வெற்றி கண்டிருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய பெயரை சொல்ல முடியும் என்றால் வேண்டும் என்பது முக்கியமானது. அவர்களிலே ஜோசப் வில்வராஜா மிக முக்கியமானவர். சிவா பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற சிவகுருநாத பிள்ளை கணபதி பிள்ளை அவர் இன்னொரு முக்கியமானவராக இருந்தார். இவர்கள் இருவருடைய சொற்களுக்கும் கட்டுப்பட்டு இன்னொரு இளம் தமிழ் ஆர்வலர் முரளிதரன் ஜெகதீஸ்வரன் என்று வேல்சை பிரபலமாக கொண்டவர். அவர் நீண்ட காலம் தன்னை ஒரு தமிழ் உணர்வாளராக நிலைநிறுத்தி இங்கே பிரித்தானியாவிலும் சிறை வைக்கப்பட்டவர். ஆக அவ்வாறான ஒருவருடைய அந்த ஆர்வமும் அந்த காலத்திலே அதற்கு அமைந்திருந்தது. அது பல உசா துணைகளை கொண்டதாக அமைந்தது. இந்த வேளையிலே இன்னொரு சிறப்பு, நாங்கள் இங்கே 98ஆம் ஆண்டு நான் வருகை தந்திருந்தேன். அப்பொழுது டூட்டிங் ஆலயத்துக்கு விஜயம் செய்த போது அங்கே மாலை பள்ளி ஒன்று தமிழ் பள்ளியாக நடந்து கொண்டிருந்தது. அங்கே ஆசான் ஒருவர் படிப்பித்தார். ஒரு 18 மாணவர்கள் இருந்தார்கள், பல தரப்பு மாணவர்களும். ஆனால் அங்கே ஆசான் சொன்ன ஒரு கூற்றும் அதற்கு அவர் கூறிக்கொண்ட பொருளும் எங்களை நெருட செய்தது. என்னுடைய மனைவியார் அங்கே ஒரு பிரைமரி ஹெட் டீச்சராக இருந்த ஒருவர், தமிழ் ஆசிரியராக திகழ்ந்தவர். ஆக அவரோட ஒரு ஒரு சிலபஸை எடுத்து உரியபடி இங்கே கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்த போது டாக்டர் நித்யானந்தன் அதுக்கான ஏற்பாடு செய்து வந்த 18 பாடசாலைகளை இணைத்து 4 அமர்வுகளிலே 28-30 பேர்களை கொண்டதாக என்னை இணைப்பாளராக கொண்டு, அப்பொழுது எங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு இடம்பெற்ற சில வித்துவ காய்ச்சல்கள் காரணமாக ஒரு புது மகன் வேண்டும் என்ற காரணத்தினால் அதனை தொகுப்பாளராக இதனை இவ்வாறு தமிழ் மொழியை இங்கு ஏற்படுத்துவதற்கான ஏதுக்கள் என்ன என்ற ஒரு நிகழ்ச்சியை திருவோணத்தன் என்கின்ற நிகழ்ச்சியூடாக நான் நடத்தியிருந்தேன். பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என்று ஒவ்வொரு அமர்விடம் அவர்களை கூப்பிட்டு செய்த பிரகாரம் ஒரு பொது பாடத்திட்டத்துக்கு எல்லோரும் இணையவும் முடியார்கள். ஆக வெளிக்களத்திலே அதனை இணைத்து அதனை தயாரித்தோம். அது ஒரு உசா துணையாக இவர்கள் மூவருக்கும் அதுவும் அமைந்திருந்தது. அதில் முக்கியமான அந்த நிகழ்ச்சியிலும் சிவா பிள்ளை பொறுப்பாக நின்று சிறப்பாக இயங்கிய ஒருவர். ஆக இந்த வகையிலே அந்த முயற்சியிலும் கூட அவ்வாறான முயற்சிகளை எல்லாம் எடுத்தாலும் இந்த 9 மொழிகளை அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழும் ஒன்றாக 1ஆம் 2ஆம் ஆண்டு தேசிய பாடசாலைகளிலே, குறிப்பாக வடக்கு லண்டன் பக்கத்திலே இருந்த 2-3 பாடசாலைகளிலே அது ஒரு தமிழ், ஆங்கிலமே தெரியாத தமிழ் ஆசான்களை கொண்டு தமிழ் விரும்புகின்ற தமிழ் மாணவர்களுக்கு அது கற்பிக்கப்பட்டது. அதனுடைய ஆரம்பமாக இந்த முரளிதரன் ஜெகதீஸ்வரன் வேல்ஸிலே அந்த பாடசாலை, தேசிய பாடசாலையோடு பேசி சிவாபிள்ளை அவர்கள் நூலக நேரத்திலே பிற மொழி பாடங்கள் கற்பிக்கப்படுகின்ற நேரத்திலே தன்னுடைய மகளுக்கு தமிழை நூலகத்தில் இருந்து சிவாபிள்ளை அவர்கள் மூலமாக அவரை ஆசானாக கொண்டு கற்பித்து உயர்தரத்திலே உச்ச சித்தியை பரவித்தது, ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. அதன் மூலமாக தான் இந்த ஏனைய ஆர்வங்கள் பிறந்தன. ஆயினும் அதாவது அங்கே முக்கியமான கேள்வி எழுந்தது, பெற்றோர்கள் பிள்ளைகள் எவ்வளவு பேர் விரும்புகின்றார்கள் இந்த பரீட்சை எடுப்பதற்கு என்று. தேசிய பாடசாலையிலே ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என்றால்
அந்த அந்த மொழியை பேசுவதற்கு முன்வருகின்ற மாணவர்களுடைய தொகை குறைந்தது 10,000 இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் எங்களுடைய தமிழர்களிடம் இவ்வளவோ முயற்சித்தும் 2000 இதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னரே சொன்னார்கள். இந்த தொழிற்கட்சி அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்து டொனி பிளேயர் அவர்களுடைய ஆட்சியிலே இவ்வாறு இடம் கொடுக்கப்பட்ட இடம் வீழ்ச்சி அடைந்து மீண்டும் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் மூழ்ந்த காலத்திலே 2000 பிறகு மூழ்ந்த காலத்திலே அவர்கள் பொருளாதார தட்டுப்பாடு என்று கூறி இந்த மொழிகளிலே 3000 மாணவர்கள் பரீட்சை எடுக்காத மொழிகளை அப்புறப்படுத்தினார்கள். முன்னறிவித்தலும் கொடுத்தார்கள். அந்த காலத்திலே நான் இருந்திருந்தேன். அப்ப எல்லோருமாக போய் அங்க மேம்பாட்டு பேரவையினுடைய பொறுப்பாளர் ராஜ்குமார் அவர்களோடு பிறரோடு நாங்கள் பேசினோம். நாங்கள் எங்களுக்கு சுயமாக இருக்கிற பாட புத்தகங்களை வைத்திருப்போம், பரீட்சை நடத்துவோம் அந்தந்த பள்ளிகள். ஆனால் இந்த பொது தேசிய பாடசாலைகளுடைய மொழிக்கும் அந்த பரீட்சைக்கும் எங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவிப்போம் என்று எவருமே அதற்கு முன்வரவில்லை. அதற்கு காரணம் ஒன்று, தாங்கள் தமிழ் பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை கொண்டிருந்தது. ஆசிரியர்கள் எங்களுடைய பெயரும் வலுவும் சம்பளமும் பறிபோய்விடும் என்ற அச்சத்தை கொண்டது. அவ்வாறான பல தன்மைகள் அந்த நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அப்ப இந்த தமிழ் பள்ளிக்கூடமே இல்லாமல் போனால் எங்களுடைய தலைப்பாகைகள் அற்று போய்விடும் என்று எண்ணியது போன்ற பல காரணங்கள் காரணமாக அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது மிக மிக துரதிர்ஷ்டம். அது காரணமாக அந்த தமிழ் மொழி இல்லாமல் போனது என்று, அதாவது தேசிய பாடசாலைகளை ஒரு மொழியாக கற்பிக்கப்படுகின்ற வாய்ப்பை இழந்தது. இன்றும் இப்பொழுதும் கூட அது மீள இப்பொழுது தொழிற்கட்சி அரசாங்கம் வந்திருக்கின்றது. சென் கந்தையா என்ற ஒரு பிரமுகர், அவர் தொழிற்சங்கத்துக்காக தொழிற்கட்சிக்காக தமிழர்கள் சார்பாக நின்று ஒத்துழைக்கின்றவர். அண்மையில் கூட ஒரு எங்கள் விழா ஒன்றுக்கு அவரை பிரதம விருந்தினராக கூப்பிட்டு அந்த மனுவை கொடுத்தோம். அவராலும் அவருடைய முயற்சிகளுக்கெல்லாம் எல்லாம் மூல காரணமாக தேர்வது எத்தனை தமிழர்கள், எத்தனை பிள்ளைகள் இந்த மொழியை எடுப்பதற்கான ஆர்வத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபணமாக காட்டி நிற்க வேண்டும். அந்த முயற்சி தோற்றுவிட்டது. ஆக மொத்தத்திலே புலம்பெயர் நாட்டிலே மொழியினுடைய வளர்ச்சி, நாங்கள் பேசுகின்றோம், தமிழ் பாடசாலைகள் தமிழை கற்பிக்கின்றன, தமிழ் பாடசாலைகள் 300க்கும் மேற்பட்டவை இருக்கின்றன. அவர்களுடைய ஆசிரியர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். எங்களுடைய பாடசாலையிலே 17 தமிழ் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். 156 சட்ட தமிழ் பாடசாலை 18 ஆண்டுகளாக இயக்கின்றது. ஒரு நிர்வாகம் இருக்கும். அந்த நிர்வாகிகள் பிள்ளைகள் படிக்க முடிய போய்விடுவார்கள். நிலையாக நின்று தமிழ் வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு பலருக்கு இல்லை. பல பணிகள், பல வேலைகள் காரணமாக அவர்களால் பள்ளிக்களால் அவர்கள் இந்த தமிழ் பணியிலே ஈடுபட முடியாத தன்மையை கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரிய மாறுதலை அண்மை காலங்களிலே தமிழ் பள்ளிக்கூடங்கள் ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த IT இன்ஜினியர்ஸ் குறிப்பாக சுமார் 40 மாணவர்கள் இந்த 6 மாதங்களுக்குள்ளே இணைத்திருக்கிறார்கள் எங்களுடைய பள்ளியிலே. அதற்கு காரணம் தமிழ்நாட்டு அவர்கள் இங்கே 5 தரமான செகண்டரி ஸ்கூல்ஸ், வில்சன், வாலிங்டன் பாய்ஸ், வாலிங்டன் கேர்ள்ஸ், நான் சச், இவ்வாறு 5 பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளி வேணும் என்கின்ற காரணத்துக்காண்டி இந்த பிரதேசத்துக்கும் இடம், இந்த பிரதேசத்தில் வாழிடமாக கொண்ட காரணத்தினாலே அவர்கள் அதே வேளையிலே தமிழையும் கற்பிக்கின்ற போது இது வளர்கின்றது. இங்கே அவ்வாறாக வேறு ஒன்றோடு சேர்த்துத்தான் தமிழை நாங்கள் இங்கே கற்பிக்க வேண்டிய தேவை எழும்புகின்றது. இங்கே ஆர்வம், முன்னணியிலே நிற்கின்ற மூத்தவர்களாக இருக்கின்றவர்களுடைய ஆர்வம் எப்பொழுது தமிழ் இங்கே இந்த இன்பத்தமிழ், எங்கள் தமிழ் இங்கே வாழ வேண்டும், வளர வேண்டும், எங்களுடைய அடுத்த சந்ததி தமிழை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் ஊடாக அது பிறக்கும். இங்கே இன்னொரு கருத்தை கூறியாக இருந்தும் சென்ற 26 ஆண்டுகளாக நடாமுகன் என்பவர் பாமுகம் சண்டைஸ் மூலமாக தமிழ் வழக்கம் பெரிய அருமையாக செய்து வருகின்றார். மிகப்பெரிய பொருளாதார சுமைகளுக்கு மத்தியிலும் இன்றும் ஒவ்வொரு நாளும் சினிமா பாட்டு இல்லை, ஒரு நாடகம் இல்லை. ஆக முழுக்க முழுக்க தமிழும் தமிழ் சார்ந்ததும் மூத்தோருக்கும் வெளியூருக்கும் பாடல்களுக்குமாக எழுதல், வாசித்தல், கேட்டல், புரிதல் ஆகிய 4 அலகுகளிலும் அவர் அழகாக
அதனை ஆனந்தமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு பலருடைய ஆர்வங்கள் இருந்தாலும் ஒரு கூட்டு முயற்சியாக இந்த தமிழ் வளர்ச்சிக்கு எதிர்காலத்தில் தமிழ் இங்கு ஏற்றம் காணுவதற்கான ஏற்பாடுகளை செய்த வழியிலே இன்னும் நாங்கள் முன்னேறவில்லை என்பது ஒரு மனவேதனைக்கான விடயம். இங்கே இன்னும் ஒன்றை குறிப்பிடலாம். அதாவது தமிழ்நாட்டிலே இப்பொழுதும் கூட திருக்குறளை இந்த கடைசியா வரவு செலவு திட்டத்திலே திமுக அரசாங்கம் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்கு 165 லட்சம் இந்திய ரூபாய்களை கோடிகளை அங்கே ஒதுக்கி இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய பார்வையிலே இது ஒரு தமிழை இலகுவாக கற்பிக்கின்ற ஒரு நவீன திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அந்த அரசாங்கத்தினுடைய உள்ளத்தில் உட்புகுத்த வைப்பதற்கான முயற்சிகளையோ அல்லது அது அந்த அந்த தன்மைகளையோ அவர்கள் இந்த வாக்குகளை வழிய போட்டால் தமிழ் அங்கேயே தமிழ் கற்பிக்கப்படுகிறது. அப்பொழுது ஏன் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது ஒழிய அப்ப உலக தமிழ் தேன்மதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவுகை செய்கின்ற சேவையிலே அவர்கள் ஈடுபடுவதற்கான நாட்டத்தை காட்டாதது வேலைக்குரியது. ஒரு கலைஞருடைய பரம்பரை கடும் தமிழாளராக தேர்ந்தவருடைய ஒரு கட்சியிலேயே இவ்வாறான இக்கட்டான நிலையங்கள் பார்க்கின்ற போது வைக்கப்பட வேண்டும், வேலைப்பட வேண்டியவராக இருக்கின்றோம். இதே வழியிலே இங்கு இன்னும் ஒன்றை கூறலாம். தன்னார்வமாக இங்கே ஒரு உதாரணம் எங்களுக்கு ஒரு தென்பை ஊட்டுகின்றது. அதாவது வேல்ஸ் அசம்பிளி என்று அரசமைப்பில் இருந்தது. இப்பொழுது வேல்ஸ் கவர்மெண்ட் பாராளுமன்றம் என்று கூறப்படாட்டிலும் அந்த சில உரிமைகள் அந்த ஸ்டேட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அது வேல்ஸ் கவர்மெண்ட் என்று கூறப்படுகின்றது. வேல்ஸ் கவர்மெண்ட் தான் தன்னுடைய வேல்ஸ் மொழியை பழக்க வேண்டும், பயில செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியிலே அந்த அரசாங்கம் ஈடுபட்டு இன்று ஐக்கிய ராஜ்யத்தில் பேசப்படுகின்ற மொழிகளிலே அதீத வளர்ச்சியை வருடாந்தம் கொண்ட பலர் கற்கின்ற வகையிலே பல மடங்கு உயர்ந்த நிலையிலே கூடுகின்ற ஒரு தன்மையை அந்த வேல்ஸ் மொழி பெற்றுகின்றது. இதே போல எங்கள் தமிழ் வாழ வேண்டுமானால் எங்களுடைய அதாவது முன்னணியாளர்கள், தலைவர்கள், கட்சியாளர்கள், சங்கம் வளர்த்து தமிழ் செய்கின்றவர்கள் தங்களுடைய ஈகோ, தங்களுடைய தலைமைதான் வேண்டும் அல்லது தமிழ் வேணும் என்ற தமிழ் என்பதை விட தங்கள் தலைமை நினைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தகர்ப்பவர்களாயிருந்தால் நிச்சயமாக தமிழ் இந்த தொடராக வாழும் என்பதை கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்களுக்கும் பிறருக்கும் நன்றி கூறி நன்றி. மிக அருமையான பேச்சை எமக்கு தந்ததுக்காக ஜெயபாலன் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். 10 வினாடிகள் கைதட்டி அவர்களை கௌரவிப்போம். மிக அருமையான கருத்துக்களை சொல்லீர்கள். இதை பற்றி கதைக்கிறது என்று சொன்னால் அரமணத்தியாலம் உண்மையில் காணாது. ஏனென்று சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாடுகள்லையும் தமிழை வளர்க்குறக்கு தமிழர்கள் பல விஷயங்களில் இப்பவும் முன்னேற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நேர காரணத்துக்காக என்னுடைய பேச்சை நிறுத்தி விவாதம் மற்றும் கேள்வி பதிலுக்கு போக முந்தி ஸ்ரீகாந்தா மாஸ்டரை அழைத்து ஏதாவது கருத்து அல்லது அனௌன்ஸ்மெண்ட்கள் இருந்தால் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக முதலாவதாக பாவை ஜெயபாலன் அவர்கள் ஹிஸ்டரி, தமிழ் என்ன மாதிரி வந்தது, என்ன மாதிரி பள்ளிக்கூடங்கள் தோன்றினது என்று சொல்லி பலவிதமான விடயங்களை சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார். அதே போல அவர் தமிழ் பாடசாலை நடத்துகிறபடியே அவருடைய நிலைமை தெரிந்திருக்கிறது. அதாவது இப்பொழுது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி முந்தி இருந்த ஆக்களை விட கூட வித்தியாசமான ஆக்கள் இப்போ தமிழ் படிக்கிறதா தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஐடி விற்பனர்கள் வாரபடியே அவருடைய பிள்ளைகளையும் சேர்ந்திருக்கிறபடியே
முந்தி இலங்கையிலிருந்து தான் படித்து கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள் கூட. இப்போ மாறி உடனே பேர் மற்ற கண்ட்ரிகளிலிருந்தும் படிக்கிறார்கள் என்பதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது நான் அறிவித்தலை நான் சொல்ல இருக்கின்றேன். அதாவது நாளை காலமே சேர் எக்ஸசைஸ் நடைபெற இருக்கிறது. 9 மணிக்கு யூகே டைம். 11 மணிக்கு ஏற்றுக்கொள்ளுதல் என்ற தலைப்பில் ஆனந்தி விஜய் அவர்கள் பேச வருகிறார்கள். நாளைக்கு இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் நல்ல பாடக்கூடியவர்கள் வந்து பாடலாம், பாடசாலையிலிருந்து மாணவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் என்றையும் கூறிக்கொள்ளுகின்றேன். அதே போல ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு சிவசதா மாஸ்டருடைய யோகா நிகழ்ச்சி கொழும்பு இலங்கையிலிருந்து நடத்துகிறார். 11 மணிக்கு தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாட்டு பாடுபவர்கள் வந்து பாடலாம் என்ற தலைப்பில் பலர் வந்து பாட வருகிறார்கள். நாளைக்கு அதாவது ஃப்ரைடே 8 PM ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ரஞ்சித தாலன் அவர்கள் வாழ்க்கையின் மன அழுத்தம் காரணங்கள் மற்றும் அழுத்தங்களை பற்றி அவர் கதைக்கிறார். எவ்வளவு நிகழ்ச்சி நிரல் மற்றவர்களை நீங்கள் கருத்து கூற அழைக்கலாம். ராஜ் மாதவன் மாஸ்டர். நன்றி. கேள்வி பதிலுக்கு போகும் முதல் ஏதாவது குறிப்புகள் இருந்தால் பயிரும்படி அருந்ததி மாஸ்டரை அழைக்கிறேன். அவ இருக்கிறாவோ? ஓகே, 1 மினிட். அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார் ராஜ் மாதவன். முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கேன். நான் என்ன பிள்ளைகள் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து அடிக்கணும், அவளுக்கு இந்த டைம் தான் நேரம் இருக்கிறபடியே அவள் பேசி கொண்டிருக்கிறேன். அருமையான பேச்சு பாவை ஜெயபாலன் ஐயா அவர்களை மிகவும் அருமையாக பேசுகிறீர்கள். அதாவது பிள்ளைகளுக்கு எவ்வாறு பாடசாலைகள் இப்போ இங்கே 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருந்தாலும் இன்னும் பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள். அருமையான பேச்சு. நேரம் கருதி நான் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறேன். மீண்டும் நன்றி. நன்றி மாதவன். தேங்க்யூ. இப்பொழுது இந்த தளம் விவாதம் மற்றும் கேள்வி பதில்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு சரியாக இரவு 9:30 மணிக்கு நிறைவடைய வேண்டி இருப்பதனால தயவு செய்து இந்த நிரல் பகுதியை சுருக்கமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கேள்வி பதில் மற்றது டிஸ்கஷன்ஸுக்கு போவோம். ஜேம்ஸ் அன்மியூட் பண்ணி போட்டு கதைங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். மிக அழகாக நெறியாக்கம் செய்திருக்கிறீர்கள் ராஜ் மாதவன் அவர்கள். மிக அழகாக கொண்டு செல்லுகின்றீர்கள். இதில் பாவை ஜெயபாலன் ஐயா அவர்கள் தங்களுடைய உரையை தந்திருந்தீர்கள். அதாவது பாவை ஜெயபாலன் ஐயா அவர்கள் கவிஞர்களை உருவாக்கும் பணியிலும் அவருடைய செயற்பாடு இருக்கின்றது என்பதையும், டிவிலே அவருடைய பணி செயற்படுகின்றது என்பதனையும் கூறிக்கொள்ளுகின்ற வேளையிலே இந்த புலம்பெயர் நாடுகளிலே இந்த தமிழ் எடுக்கப்பட்ட பொழுது சில சிக்கல்கள் ஏற்பட்டது. முதலிலே பிள்ளைகளை கல்வி கற்பித்த பொழுது இசைமொழி கல்வியாக இருந்தது. ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா. இதை கற்பித்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதாவது பலாலி ட்ரைனிங் காலேஜில் மிகப்பெரிய கல்வி கற்றவர்கள். ஆனால் பிள்ளை ஃபெயில், பிள்ளையால் வாசிக்க முடியவில்லை. ஆகையினாலே இன்னொரு நிலை முன்னெடுக்கப்பட்டது. அதாவது அ வி சி இந்த நிலையிலே அ ஆ இ ஆ ஆ அ இ என்ற முறையிலே கல்வி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனை கற்பித்த பொழுது பிள்ளைகள் மிக வேகமாக தமிழ் மொழியை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் விரைவாக வாசிக்கவும் தொடங்கினார்கள். இன்று பல நாடுகளிலே இந்த தமிழ் வழி பாட நூல்கள் இருக்கின்றன. இதன் மூலம் கல்வி கற்பிக்கப்படுகின்றதும் எனக்கு தெரியும். அதே வேளையிலே பலர் எங்களுடைய நாட்டிலே நாட்டிய வகுப்புகளுக்கு செல்வதில்லை. ஆனால் இங்கே நாட்டிய வகுப்புகளிலே அதிகமான பிள்ளைகள் கலந்து கொள்ளுகின்றார்கள். இதன் மூலம் எம்முடைய மொழி வளர்த்தெடுக்கப்படுகிறது. இதே வேளையில் ஒன்றை கவனிக்க வேண்டுமென்றால், சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்காவிலே தமிழ் மொழி அழிந்து விட்டது என்ற ஒரு நிலையிலே ஆசிரியர்களை உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் அங்கே உருவாக்கியது. தற்பொழுது 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அங்கே பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் அந்த தமிழ் மொழி கல்வியை கொடுக்கின்றார்கள். இதே போன்று தமிழ் மொழி கல்வி உலகத்தின் பல இடங்களிலே கொடுக்கப்படுகின்றது. வரவேற்கத்தக்கதாகும். பாவை ஜெயபாலன் ஐயா, நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக குமார சுவாமிப்புள்ள மாஸ்டர், நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு கதைங்கோ.
அனைவருக்கும் என்னுடைய இதயகணிந்த வணக்கம். இன்று ஜெயபாலன் மாஸ்டர் அவர்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு கலந்துரையாடல் வழங்கினார். அவருக்கு அவர் வரலாற்றை கூறினார். மிக்க நன்றி. ஆனால் நாங்கள் உண்மை நிலை என்பதைத்தான், இன்றைய நிலை என்ன, எதிர்காலத்தின் நிலை என்பதை மாத்திரம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என்றால் எங்களுடைய தமிழ் காலம் 5000 தொன்மையான மொழி என்று வரலாறு பேசியே அழிந்த இனம் என்றுதான் நான் கருதுகின்றேன். பழையதை பேசி பிரயோசனம் இல்லை. இன்றைய நிலை என்ன? இன்று உதாரணமாக நான் ஆஸ்திரேலியா நாட்டை எடுத்துக்கொண்டால், இங்குள்ள பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுங்கள் கேட்டால் என்ன சொல்றார்கள் தெரியுமா? தமிழ் சோறு போடுமா என்ற கேள்வி கேட்கின்றார்கள். இதிலிருந்து தெரியுது என்றால் இங்கே மொழி வணிகமயமாக்கப்பட்டு விட்டது. எப்படி தங்களுடைய பிள்ளைகள் படித்து முன்னுக்கு வரலாம் என்பதற்காக அவர்கள் தமிழை படிக்கவே விருப்பமில்லாத நிலையில் தான் இங்கே இருக்கின்றார்கள். அடுத்த இன்னொரு குறை பெற்றோர்கள் வீட்டிலே தமிழ் பேசுவதில்லை. அப்ப பெற்றோர்கள் வீட்டில் தமிழ் பேசாவிட்டால் பிள்ளைகள் எப்படி பேசுவார்கள்? இப்படியான நிலைமைதான் இன்று காணப்படுகின்றது. ஏனென்றால் தமிழுக்கு முக்கியம் என்ற தமிழ் படிப்பதால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று பெற்றோர்கள் சிந்தித்தால் பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள்? ஆகையினாலே நாம் என்ன செய்வோம் என்றால், தமிழ் மொழி படித்தால் ஒரு பண்புள்ள மனிதரை உருவாக்கலாம் என்ற இந்த கோட்பாட்டை, விழுமியங்களை நமது பிள்ளைகளுக்கு கொடுத்தால்தான் தமிழ் மொழி வளரும் என்பது என்னுடைய கருத்து. என்றால் இங்கே எங்களுக்கு தமிழ் உத்தியோகம் பார்ப்பதற்கு தமிழ் தேவையில்லை. அப்போ ஒரு மனிதனாக வாழ வேண்டும், பண்புள்ள மனிதனாக வாழ என்றால் அது தமிழ் மொழியில் தான் இருப்பது என்பதை நமது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு பட்டிமன்றங்களும் கருத்தரங்களும் சில வைப்பதன் ஒரு காலம் தமிழ் வளராது. ஆக இந்த தலைமுறை மறைந்தால் அடுத்த தலைமுறை அதை பற்றி கேட்காது. அடுத்தது இப்போ பாருங்கள், எல்லோரும் தமிழை ஆங்கிலத்தில் எழுதித்தான் படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். ஏன் தமிழ்நாடு எழுதி பாருங்கள், ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆங்கில மொழி கலக்காமல் பேச மாட்டார்கள். இப்படி என்றால் எதிர்காலம் எப்படி இருக்கின்ற நீங்கள் உண்மையாக சிந்திக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தாமா அம்மாவை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் எல்லோருக்கும். பாவை ஜெயபாலன் அவர்களின் சிறப்பான பேச்சை பாராட்டுகின்றேன். பாடசாலை பற்றி விவரங்களை நாங்கள் அறிந்து கொண்டேன். எனது கணவரும் ஒரு தமிழ் பாடசாலை தலைவராக இருந்தவர். எமக்கும் இதில் பெரும் அக்கறை உள்ளது என்று நான் விவரங்களை சேகரித்துக் கொண்டேன். மற்றது என்னென்று சொன்னால், என்னுடைய மகள் தமிழ் பள்ளிக்கூடம் சின்னதில் போய் வந்தவள். அப்ப என்ன படிச்சா என்று கேட்டால், தமிழர் சேர்ந்தாலே பிரச்சனை. அவள் சொன்னால், சண்டை பிடிக்கிறது எப்படி என்றது தான் படிச்சு கொண்டு வந்தேன் நான். எங்க போனாலும் தமிழ்நாட்டில் பிரச்சனை. மற்றது வெல் டன் ராஜ், யூ ஆர் டூயிங் வெரி வெல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். வேறு யாரும் கேள்வி அல்லது கலந்துரையாடலில் பங்கு பெற்ற வேண்டுமென்றால் கையெழுத்தினால் கதைக்கலாம். அல்லாவிட்டால் முடிய முதல் நான் சில வார்த்தைகள் பேச இருக்கிறேன். ஜெகநாதன் ஐயா, நீங்க பேசலாம். நன்றி. இந்த தமிழ்ல ஈடுபாடு உள்ள பல பெற்றோர்கள் பலருக்கும் இந்த ஒரு கவலை தான். என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் எந்த ஒரு மொழியை படித்தாலும் அந்த பாஷையோடு உரையாட வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் வீட்டிலே உரையாடினாலுமே அவர்கள் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறார்கள். அதை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டும். இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களோட பள்ளிக்கூடத்தில் சக தமிழ் மாணவர்கள் இருந்தால், அல்லது பள்ளிக்கூடத்தில் இல்லாட்டியும் அப்படி அயலில் இருந்தால், அவர்களோடு பழகிவிட்டாலும் அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடாமல் தமிழில் உரையாடினால்தான் அதன் மொழி. நான் கொழும்புல பிறந்து வளர்ந்ததுக்கு என்ன எனக்கு சிங்களம் படிவ பேச தெரியாது. ஏன்னா நான் படித்த தெருவில் 5 வீடுகளும் தமிழ் வீடுகள் தான். அப்போ நாங்கள் விளையாடுறதெல்லாம் தமிழ் படிக்கிறதோடு தான். அப்போ சிங்களம் எனக்கு வடிவ கதைக்க தெரியாது. அப்போ அதான் பிரச்சனை. இப்போ நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போய் பேஷண்ட்ஸோட சிங்களம் கதைச்சு தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன். அதுதான் பிரச்சனை. இவ்வளோதான் படித்தேன். ஆனால் சிங்களத்தை படித்தாலும் ஐ குடன்ட் என்னென்னு சொல்லிட்டு ஃப்ளூவெண்ட்டாக கதைக்க முடியலை. அதே பிரச்சனை தான் நான் எல்லோருடையும் பகிர்ந்து கொண்டு விரும்பினேன். நான் வழியால் அந்த மொழி மற்றது இந்த மொழியை மட்டுமண்டில்லை, இந்த புராண கதைகள் மூலம் இந்த நாளை பிள்ளைகளுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடிய தெரியல. ஆனால் பாரதியார் அல்லது இந்த புரட்சியான ஆக்கள் அப்படியான ஆளுடைய கருத்துக்களையும் புகுத்தி சுகி சிவமண்டி இப்போ இருக்கிறார். வெரி குட். தமிழில் மட்டுமண்டில்லை, அப்படியான பேச்சுக்களை கேட்கறதால அவளுக்கு பயனும் இருக்கும், இன்ட்ரெஸ்டும் இருக்கும்.
புராண கதையில சொன்னால் நாங்கள் புராண கதையில போய் ஆர்வத்துடன் கேட்டோம். அது நாங்கள் வளர்ந்த இடங்கள் வேறு. அப்ப அவர்கள் இங்கு வளர்றது வேறு தான். அப்ப நாங்கள் அதையும் கவனிக்க வேண்டும். அதை சொல்லி நிறுத்துகிறேன். அருமையாக நடத்தினீர்கள் ராஜ்மாதவன், நன்றி. ஆமாம், இங்கே நான் என்னுடைய குறிப்பில் தவறவிட்ட ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. வீட்டு மொழியாக தமிழ் பேசப்படும் போது இங்கே 4 அலகுகளாக இந்த பாடசாலையும் எந்த பாஷையும் கற்பிக்கப்படுவது வழக்கம். பேசுதல், எழுதல், வாசித்தல், புரிதல். இந்த 4 அலகுக்குமான தனித்தனி பரீட்சைகள் வைக்கப்படுகின்றது. இந்த கேம்பிரிட்ஜ் லாங்குவேஜ் எக்ஸாம் போர்டு என்பதுதான் கேம்பிரிட்ஜ் அந்த எக்ஸாம் போர்டினுடைய பரீட்சை. இங்கே அது தேசிய வரைவுகளுக்கு உட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரீட்சை சபையாக இருக்கின்றது. அதற்குத்தான் நாங்கள் எல்லாருமே தயார் செய்கின்றோம் என்கிற பிள்ளைகளை. ஆக அந்த சபையினுடைய பெறுபவர்கள் இந்த பல்கலைக்கழக புகுமுக தெரிவின் போது அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலமாக ஒரு மேலதிக தகமையாக கொள்ளப்படுகின்றதை ஒழிய அது ஒரு மொழியாக அங்கே கொள்ளப்படவில்லை. இங்கே பிரெஞ்சு, டச் ஆனா இன்னொரு மொழிக்கு இருக்கின்ற அந்த புள்ளிகள் அவற்றுக்கு இடப்படுவதில்லை. ஆனால் ஒரு மிக தரமான பள்ளியிலே தன்னுடைய பிள்ளையை சேர்ப்பதற்கான புள்ளிகள் காணாமல் இருக்கின்ற போது அதற்காக இங்கே ஏஎலுக்கு போகின்ற போது ஓஎல் தமிழ் மொழி அங்கே ஒரு விசேட தகமையாக கொள்ளப்படுகின்றது, மேலதிக மொழியாக. ஆக இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல துரதிருஷ்டமான நிலைமையை நாங்கள் இப்பொழுது பழையதை சொன்னதன் மூலம் நான் இப்பொழுதான புதியவை என்ன செய்யலாம், இதில் என்ன தவறு இருந்தது, இந்த கூட்டு முயற்சி, இந்த எல்லோரும் இங்கே சொல்லப்பட்டது போல எல்லோரும் பிரியமாக தமிழை பேச தங்கள் பிள்ளைகள் ஆர்வம் கொள்ளுகின்ற அந்த தன்மையை எப்படி ஏற்படுத்துவது என்றால் கேள்வி. ஆக 3000 பேரை நாங்கள் இந்த பிரித்தானியாவில் இணைப்போமானால் நிச்சயமாக தமிழ் மொழி தேசிய பாடசாலைகளிலே கற்பிக்கப்படும். இன்று நான் அவரை கூட்டிக் கொண்டு வர இருந்தேன், முரளிதரன் ஜெயதீஸ்வரன். அவர் என்னுடைய ஒரு பராமகன், வேல்ஸில் இருக்கின்ற ஒருவர். ஆனால் துரதிருஷ்டமாக அவரால் என்று முடியவில்லை. தொழில் ஸ்தானத்திலே அவருக்கு வேறு ஆள் இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய ஆராய்வை இதில் வச்சிருந்திருக்கிறார். இன்னும் ஒரு நாள் எங்களுடைய ஸ்ரீ அவர்களுடைய ஒத்துழைப்போடு அனுமதியோடு அவரை உட்புத்துவோம். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயம். பார்ப்போம் என்ன நடக்கின்றது. ஏன்னா நிச்சயமாக பார்ப்பது மட்டுமல்ல, செயல்பட வேண்டும். செயல்பட இன்னும் முயற்சிப்போம். நாங்கள் இன்னும் 10 நிமிடத்தில் முடிக்க வேண்டும். ராஜேஷ் மேம், நீங்கள் நீங்கள் இந்த கையை எடுத்துட்டீங்கள், கதைக்க போறீங்களோ? நான் கை எடுக்க இல்லை. இல்லையா? வசந்தராஜ் மாஸ்டர் கதைங்க. நன்றி, வணக்கம் ராஜ் அவர்களே. கமலா ஜெயபால் நான் கை எடுக்க இல்லை, கைய காண இல்ல. that's not my fault. விழுந்து போயிட்டு. Anyway, I'm sorry. I'm not going to talk. Okay. உங்களுடைய அனுமதியுடன் நான் பேசுகின்றேன். கமலா ஜெயரான் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். உண்மையிலே நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி தெய்வத்தின் ஒரு சேவை, அதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக, ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது சமூகத்தின் மத்தியிலே. நான் பல விஷயங்களிலே இந்த இதிலே கூடுதலாக ஈடுபட்டவன். இந்த ரீதியிலே நான் அவதானிக்கப்பட்ட சில குறைகளை சொல்லிவிட்டேன். குறைகளோட சேர்த்து நல்லதிலையும் சொல்ல விரும்புகின்றேன். என்னென்னு சொன்னால், நான் யுனெஸ்கோவில் 2 years வேலை செய்த பொழுது 2000 வேலை செய்தேன். அப்பொழுது அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் என்னென்னு சொன்னால் 50 வருஷத்துக்கு பிறகு இதுக்கு போகின்ற மொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த கான்ஃபரன்ஸில் எடுக்கிற பொழுது தமிழை பற்றி கரைக்கவில்லை. அப்போ நான் கேள்வி கேட்டேன், ஏன் தமிழ் நீங்கள் இடத்துல எடுக்கையில்லைன்னு சொல்லி அவங்க வடிவாக சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு பிறகு இதுக்கு போகிற மொழிகளை பற்றி தான் நாங்கள் ஆராய்ச்சி செய்ய முடியும். அப்போ அது அர்த்தம்னு சொன்னால் தமிழ் இருக்காதோட்டு கேட்டேன். அது தங்களுக்கு அதை நாங்கள் வடிவாக சொல்ல முடியாது, நீங்களாம் அதை தீர்மானிக்கணும், உங்களுடைய சமூகத்தாக்கெல்லாம் தீர்மானிக்கணும் மாதிரி அங்கே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண 2 பேர் சொல்லிக்கணும். அப்போ என்னென்னு சொன்னால், அவங்களுக்கே தெரிஞ்சிட்டு ஒரு ஆராய்ச்சியில் 50 வருஷத்துக்கு பிறகு இந்த தமிழ் போகிற போக்கில் இல்லாமல் போயிடும் சொல்லி.
ஆனால் அதுக்காக இப்போ சில பேர் வந்து நீங்கள் சொல்றது தமிழ் மெல்லின சாம்னு சொல்லி அதை வந்து நாங்கள் திருப்பி நாங்கள் சில நேரத்தில் அதில் நான் அதை சொல்வது இல்லை என்று சொன்னால் அதுக்காக பாடுபடுறவர்கள் சிலவர் இருக்கிறார்கள். தமிழ் எப்போதும் வாழத்தான் போகின்றது, அதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த நம்பிக்கையை நாங்கள் விடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற சேவையின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நான் இந்த மேடையிலே வந்து சில பேர் தமிழ் தமிழ் தமிழ்னு கத்துவார்கள். நான் ரங்கி போறது கேட்கிறேன். நான் சில பேருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது. மேடையில சும்மா முழங்கி தள்ளுவினேன், நான் தான் தமிழுக்கு உயிரின்ற மாதிரி. ஆனால் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது. அதே நேரத்தில் தமிழ் பாடசாலையில நான் அடிக்கடி போறேன். நான் சில பேச்சு போட்டிகளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சில பேரன் அங்க பள்ளிக்கூடல படிப்புக்குன்னா சில பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது. அவங்க வீட்டை நான் போறேன். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேடிக்கையா இருக்கிற கோயில்ல இருக்கிற சாமி மேர் ஐயர் மேர் இந்த போதவர் மேர் வந்து தங்கட பிள்ளைகள் தாங்கள் இப்படி போட்டிக்கு போட்டு போகணும் பிள்ளைகள் இந்த நடத்தையை பற்றி யோசிக்கிறீர்கள். அந்த மாதிரி தான் சிலதுகள் இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நான் சில சிங்கள ஃபேமிலிகளுக்கும் சில பேரோட கொண்டாக்ட் நான் சில பேர் படிப்பிக்கிறேன். நான் அவைக்கும் சொல்றேன், நான் தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு சிங்கள மொழியை படிப்பீங்கள். நாங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை படிப்பிக்க வேண்டும். மொழி என்பது மிக முக்கியம். உங்களோட கலாச்சாரங்களை வளர்க்கின்றது. அங்கதான் வந்து உண்மையான ஒரு அது இந்த வெள்ளக்கார நாடுகளை உற்சாகப்படுத்துறார்கள். இல்லை எந்த வித வளர்ப்பு நாடுகளும் உற்சாகப்படுத்துறாங்க. அதுக்கு நாங்கள் நன்றியா இருக்கணும். நாங்கள் அவங்க வந்து எந்த மொழிகளையும் நசுக்கவில்லை. நாங்கள் இதை வளர்க்க வேண்டிய எதுக்கு தான் கடவுள் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். நாங்கள் ஒரு வேலை இல்லை என்று சொல்லி நாங்கள் வீட்டில் சோம்பி தெரிய வேண்டிய தேவையில்லை. இதுவரை ஒரு சேவையாற்றியதாலே வேலை தண்டவாடல இருக்கின்றது. எந்த வயதிலும் எங்களுக்கு வேலை இருக்கின்றது. கண்மூடும் வரையும் எங்களுக்கு வேலை இருக்கின்றது. சத்தியத்தை அறிவிக்கிறது, சமயத்துக்கு அப்பால நின்று மொழியை வளர்க்கிறது, இன்பத்தின் ஒரு சந்தோஷத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் சினேபூர்வமாக பல செயற்பாடுகளை செய்வது. தமிழை நாங்கள் படிப்புகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு கூடிய நாங்கள் அடே வாடா தம்பி வாடான்னு கூப்பிட்டா தான் பெறுவோம். தம்பி வாடா போடான்னு கழிச்சாலே அந்த பிள்ளை ஓடிவிடும் தமிழை விட்டு போகும். இன்றைய சூழ்நிலை அது நாங்கள் பேரண்ட்ஸோ பேரண்ட் பேத்தியோ யோசிக்கணும். நாங்கள் பேசுற பேச்சுகள் வந்து சில பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் அன்பு கலந்து சொல்றே இல்லை. நாங்கள் வெறுப்பு தன்மையிலும் கோபம் வெறுப்புன்னு சொல்லி சினம்னு சொல்லி வந்துட்டு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் எதிராகும். அது நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாங்கள் சமூகத்திலும் அப்படித்தான். சமூகத்திலும் ஒவ்வொரு 10 நன்மை செய்தாலும் ஒரு தீமை செய்துவிட்டால் தேவையில்லாமல் வாயால கழித்து விட்டாலே அதுக்காக நாங்கள் ஒதுக்குற மக்கள் தான் நாங்கள். நன்றி இல்லாத மக்கள். நாங்கள் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். மிக முக்கியமாக அது முக்கியம். வயது வந்தவர்கள் அன்பின் அடிப்படையில் வந்து சில காரியத்தை செய்ய வேண்டும். நாங்களும் வளருவோம், அந்த பேர பிள்ளையும் வளரும், பிள்ளையும் வளரும். இல்லை நான் முக்கியமா கவலைப்படுறேன். நான் எத்தனையோ நீங்களே நன்மையை செய்திருப்பீங்கள். வாயால தச்சையும் வந்து ஒரு நல்ல ஒரு நான் செய்த ஒரு சில நல்லதை சொன்னாலும் அவைக்கு பிடிக்குது இல்லை. அடுத்த வந்து நாங்கள் வந்து நல்லதுல வந்து சொல்ற பொழுது அன்பின் அடிப்படையில சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியம். அதான் பிள்ளைகள் வெறுப்பாக போறதுக்கு காரணம் எங்களுடைய தமிழ் கொஞ்சம் மோசமானது பொழுது ஜாழ்ப்பாண தமிழ். நாங்கள் வந்து அன்பாக கதைப்பதில்லை, எதுக்கும் கோவப்பட்டு ஒரு ஆங்காரத்தோட கதைக்கின்றோம். அதால இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் வெறுக்கிறது மிக காரணம். இதிலே நாங்கள் கவனம் செலுத்தி நாங்கள் எப்படி வளர்க்கிறோம் சொல்லி அதுக்கு நாங்கள் தியானத்தின் மூலமாக, பொருதியின் மூலமாக, அன்பின் மூலமாக இனிமையான தமிழை இனிமையான முறையில சொல்லிக் கொடுத்தாங்க. கட்டாயம் பிள்ளைகள் ஏற்பார்கள். வீட்டில கட்டாயம் தமிழ் படிக்க வேணும், தமிழ் படிப்பிக்க தமிழ்லாம் கதைக்க வேணும். அவர்கள் ஆங்கிலத்துல கதைச்சாலும் அதுல பரவாயில்லை, சம்திங் குட். அது இந்த காதலே அந்த தமிழ் ஒளிச்சத்தம் கேட்க வேண்டும். நான் எத்தனையோ கிறிஸ்தவ எழுத போறேன். மிகவும் வேதனையா இருக்கும். எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை இந்த போதர் மேர் வந்து ஆங்கிலத்துல எல்லா தமிழ் அங்க சேவை இருக்கும், அதுக்கு வந்து உற்சாகப்படுத்துவதில்லை. அவையில ஆங்கில பிள்ளைலாம் மாத்தி போடுவார்கள். நான் மனதிலிருந்து சொல்றேன். நான் வந்து ஒரு கோவிக்கிறதுக்கு இல்லை. நாங்கள் எல்லோரும் கோபம் கொண்ட மக்களா இருக்கின்றோம். தமிழை வந்து சேர்ச்சிகள்ல கூட தமிழை நான் படிப்பிக்கிறதுக்கு சில ஆராய்ச்சி சில இங்கே டாக்டர் மாலினி சொல்லி ஒரு நல்ல ஒரு பெண் சில காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நான் கிறிஸ்தவ சேர்ச்சிகளுக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றேன். சில சேர்ச்சிகள் உற்சாகப்படுத்துவதில்லை. அவர்கள் வந்து தமிழை பற்றி அக்கறை எடுப்பதில்லை. என்று சொன்னால் ஆங்கிலத்தில்தான் கூடுதலாக சர்வீஸ் செய்கிறார்கள், ஆங்கிலத்தில்தான் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் 1-2 சேர்ச்சிகள் நடக்கிறது, எல்லாம் அப்படின்னு இல்லை. இதுக்கு நாங்கள் நல்ல இதுகளை வந்து அன்பின் மூலமாக மதத்துக்கு அட்பால நின்று தமிழை வளர்க்க வேண்டும். அதாவது அங்கே மதத்திலே இருக்கின்ற ஔவையார் சொன்னது, எங்களுடைய திருக்குறள் சொன்னது, அதுல வந்து ஔவையாரும் திருக்குறளும் மத சார்பற்ற நல்ல புறவியம். அதாவது வந்து தெய்வங்களை பற்றி கதையாமலே தமிழை வளர்த்து அதன் மூலமாக சத்தியத்தை பழக்கின்ற பக்குவம் அங்கே இருக்கின்றது ஔவையாருக்கும் வள்ளுவருக்கும். அதனால இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தாலே தமிழ் வளரும். அதை நாங்கள் செய்வோம். கட்டாயம் இருக்கிறோம், செய்வார்கள். அதில் எந்தவித ஐமிச்சதும் இல்லை.
ஆனா ஒன்று பொறுமை, அன்பு. இந்த ரெண்டும் இல்லாமல் நாங்கள் இனிய தமிழை நாங்கள் காரமுள்ள தமிழாக மாற்றக்கூடாது. இனிய தமிழாக கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் கட்டாயம் கேட்பார்கள். நாங்கள் அன்பின் மூலமாக தான் இதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தமிழ் வாழ்க, தமிழ் வளரட்டும். நன்றி, வணக்கம். அடுத்ததா பவானி மாஸ்டர் சொல்லுங்க கதைங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜெயபாலன் அவர்கள் தமிழ் பேசுறது கொஞ்சம் குறைவா இருக்கின்றதை பற்றி சொன்னீர்கள். அது உண்மை. ஆனால் எங்களோட பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் இதண்ட வேணும், ஒரு முயற்சி செய்ய வேணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய கணவன் தான் சின்னல இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வந்து எல்லா புத்தகங்கள் எல்லாம் படிச்சு எல்லாம் நல்லா பேசக்கூடியவர்கள். ஆனா பிறகு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ஆனால் நான் அவரை கல்யாணம் கட்டி அவர் கணவனோட வந்த பொழுது ஒரு தமிழ் ஆர்டிக்கிள தமிழ்ல வாசிச்சு இங்கிலீஷ்ல சொல்றாரு அவருக்கு. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு தமிழ் தெரியுமோன்னு இருந்தது. ஆனா அது இப்ப அதை கண்டினியூ பண்ணி தன் பிள்ளைகளுக்கு இப்ப படிப்பிக்கிறார். தமிழ் தான் படிப்பிக்கிறார். எல்லாம் எங்களை கேட்டு சில விஷயங்களை கேட்டு படிப்பிக்கிறார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. இவர் சின்னல படிப்பிச்சபடியா அந்த பிள்ளைகளுக்கு அந்த மனவில இருந்தது. அப்ப சின்னலயே அவர்களுக்கு படிப்பிக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சம் படிப்பிச்சு கொண்டு வந்தால் அவர்களுக்கு அந்த உற்சாகம் வரும் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி. இப்பொழுது நான் இந்த சட் ரூமில் உள்ள சில கமெண்ட்ஸ்களை வாசிக்க போறேன். டாக்டர் சரஸ் சிவலோநாதன் எழுதியிருக்கிறா, வெரி குட் ஸ்பீச், தேங்க்யூ என்று போட்டிருக்கிறா. மற்றது குலரத்னம் போட்டிருக்கிறா, கிரேட் ஸ்பீச் வித் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கலவாணி போட்டிருக்கிறா, ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், தேங்க்யூ வெரி மச் பாவே அண்ணா என்று போட்டிருக்கிறா. இவ்வளவுதான் நான் வாசிக்கக்கூடியதாக இருக்கிற விஷயங்கள் சட் ரூமில் இருந்து. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய 2 கருத்தை மட்டும் போட்டு நாங்கள் இதை முடிவு கொண்டு வருவோம். இந்த முதலாவது தமிழ் கதைக்கிறது பற்றி தான் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கல்ச்சரில் ஆக்கள் விட்டு கொடுக்க இல்லைன்றது எனக்கு தெரியும். நான் இப்போ கனடாவிலே ஒரு 35 இயர்ஸாக இருக்கிறேன். இப்போ ஆக்கள் இப்போ உள்ள பிள்ளைகள் தமிழ் கதை காட்டிலும் தமிழ் கல்ச்சரில் மிக மிக ஈடுபாடு உள்ள பிள்ளைகளாக வளர்ந்து வர்றதாகவும் நாட்டம் உடையவர்களாகவும் இருக்கிறதா நான் பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த பாஷைகள் கதைக்கிறதுக்கு சில வேளை பேரண்ட்ஸுகள் ஊக்குவிக்கப்படாட்டிலும் அது முதலாவது கருத்து. 2வது கருத்து நாங்கள் இன்னொரு விஷயத்தை மனதில் கொள்ளணும் என்னன்னு சொன்னால், அந்த தமிழ் கனடாவில் உள்ள ஸ்கூல்ஸில் ஒரு கரிக்குலம் ஆயிருக்கு. ஏனென்றால் கனடாவில் ஒன் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட் என்னென்றால் ஒரு செகண்ட் லாங்குவேஜ் இருக்கணும் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு. அது இட்ஸ் அ மஸ்ட். ஸோ அப்போ தமிழ் இப்போ கன்னடங்களில் தமிழ் ஒரு லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணிடணும். அப்போ பிள்ளைகள் தமிழ் படிக்குது. அப்போ இது ஒரு 2வது கருத்து நான் சொல்கிறேன். அடுத்தது நாங்கள் மறக்கக்கூடாது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். இந்த 2 யூனிவர்சிட்டியும் they established a chair for Tamil. தமிழுக்கு ஒரு சேரை ஒரு டிவிஷனை உண்டாக்கி டிபார்ட்மெண்ட்டை உண்டாக்கி இருக்கணும். மிக கஷ்டப்பட்டு நானும் அந்த காசு டொனேட் பண்ணினான். இங்கே ஸ்டார்ட் பண்ணது மட்டுமில்லை, if I remember correctly பாஸ்டன்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், யூனிவர்சிட்டி ஆஃப் பாஸ்டனில். அடுத்தது யூனிவர்சிட்டி லண்டன். நான் புலவரனோ தெரியாது, எனக்கு தெரியும் யூனிவர்சிட்டி லண்டன். அப்போ இதுவும் ஒரு தமிழை வளர்க்குறதுக்காக மற்றொரு எத்தனையோ பேர் தங்களோட காசு செலவழித்து அந்த சேரை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் அதை மறக்கக்கூடாது. அதை இங்கே பதிவு செய்யணுமெண்டாக்காண்டி நான் சொல்கிறேன். இத்துடன் முடிக்க போகிறோம். இது உங்களுக்கு வேறு யாராவது சொல்ல விட்டும்னா சொல்லுங்கள், அல்லது நாங்கள் முடிப்போம். முடிக்கிறதுக்கு இத்துடன் இன்றைய தியான நிகழ்வு யாவும் நிறைவு பெறுகின்றன. நிகழ்வுகளை நிறைவு செய்யுமாறு ஸ்ரீகாந்தா மாஸ்டரை கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்றி. என்று சிறப்பாக நடைபெற்றது, அருமையா இருந்தது. பாவை ஜெயபாலன் ஐயா, நீங்க இன்னொரு முறையும் பேச வேணும். உங்களுக்கு இந்த பாட் 1/2 hour காணாது. மீண்டும் நாங்கள் நாளைக்கு கதம்ப நிகழ்ச்சியில் முடியுமென்றால் உங்களுடைய சட்டன் தமிழ் பாடசாலை மாணவர்களை கலந்து கொள்ளும்படியும் டீச்சர்ஸை கலந்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்புடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை யோகா நிகழ்ச்சி சிவசுதா
நாளைக்கு சியா யோகா நிகழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றா அந்த வழக்கமாக வர யோகா நிகழ்ச்சி இல்லை, பாலிக்கு போட்டால் அந்தபடியா சியா எக்ஸசைஸ் இருக்கு. அதன் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். 9 மணி, அதாவது 8:45க்கு தியானம் தொடரும். இப்போ இந்த 9:15 போல சியா யோகா செஷன் நடம். அது ஒரு அரை மணி தேலத்துக்கு. இப்போ அதன் பிறகு திருப்பி தியான நிகழ்வு. அதன் பிறகு ஆனந்தி விஜய் அவருடைய பேச்சு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல் பற்றி தலைப்பு. இப்பொழுது நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.